நாளைக்கு காலையில வந்து இறக்கிடல. ஆமா ஆமா இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் ஆமா, ஆமா. கருவாய் உயிராய் சொன்னதே. கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் ஆமா, ஆமா. குகனே முருகா அதுல கொஞ்சம் சிப்பா இறக்கிடு. முருகா அப்படியே முருகா சரி, அரோகரா இல்ல. வெற்றிவேல் நாளைக்கு முருகனுக்கு கடைக்கு வா. அரோகரா கணக்கு வீரவேல் பார்த்துக்கோ. முருகனுக்கு அரோகரா சரி. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. எதுக்கு எல்லாம் கூடி நின்னு நைட்ல பூஜை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அண்ணா எனக்காக தான் இப்பதான் மெயில் ஆர்டர் வந்துச்சு. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்கேன். பிரியன நீயே பாரு, வேலைக்கான ஆர்டர். ஆர்டரே வந்துச்சா? இல்ல எப்படி இல்ல இவ்வளவு சீக்கிரம் வந்துடுச்சு? முத்துப்பாண்டி மாமா லெட்டரை அனுப்புனதும் ஆர்டரை அனுப்பிட்டாங்கண்ணே. முத்துப்பாண்டி கையெழுத்து போட்டானா? அப்பா இனிமே மாசம் 1ஆம் தேதி பிறந்தா டான்னு சம்பளத்தை கொண்டு வந்து உன் கையில கொடுத்துடுறேன்பா. என்னத்தா சாமி கிட்ட வச்சு கும்பிடுப்பா. கொண்டா அப்படி முருகா. அப்பா இப்பதான் சாமி உன்னை பார்த்து கண்ணை திறந்துருக்கு. இனிமே என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். ஆண்டவா என் பிள்ளைகளை எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிரு, அது போதும் எனக்கு. என்னத்தா அது? இந்த மாச செலவுக்கு என்னுடைய பங்குப்பா. வாங்கிக்கோப்பா. இனிமே மாசம் மாசம் டான்னு உனக்கு பணம் கொடுத்துருவேன். இல்ல சம்மோ, என்னல திடீர்னு என்னென்னமோ சொல்லுதா? இல்லை என்னல அது? வீடுனா செலவுக்கு பணம் வேணும்ல, அதான் என்னுடைய பங்கு கொடுக்கறேன். உன்கிட்ட இங்க யாராச்சும் பங்கு பணம் கேட்டாவளா? யார் கேட்கணும்? எனக்கும் சாப்பாடு செலவு இருக்குல்ல. சோப்பு, ஷாம்பு, காஃபி, எண்ணெய், போக்குவரத்துன்னு எல்லா செலவும் இருக்குல்ல. அதுக்காக தான் பங்கு தரேன். என்னல என்னென்னோ பேசுத? பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட பணம் வாங்கிட்டா இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கு. அண்ணே, உன்னுடைய பொறுப்புல இருந்து நான் வளர்ந்தது வேற. அப்போ நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. ஆனா இப்போ நானும் வேலைக்கு போறேன், நானும் சம்பாதிக்கிறேன்.